டே 61க்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சௌந்தர்யா இருக்காங்க. ஜாக்லின் தேர்வு முடிஞ்சிருச்சு. இப்போ சௌந்தர்யா சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இவன் நம்ம ராணுவ, அதாவது ராணுவுக்கு அறிவு இருக்கா, நான் அவனை சொன்னங்கிறது அவன் என்ன சொல்கிறான்னு தவிர்த்து யோசிச்சே பார்க்க மாட்டேங்க. சரி, ராணுவ கூட விடுங்க. ஜாக்லின், அதாவது ஜாக்லின் வந்து அந்த சிறைக்கு நான் போகிறதுக்கு அந்த டைமில் நான் சொன்னேன், நான் சரியாக பங்கெடுக்கலை அப்படிங்கும்பொழுது அப்போ ஐயே நான் தான் சரியாக பங்கெடுக்கல, அவன் ஜெயிலுக்கு போனான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறா, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் ஏன் பேர் சொல்கிறா, நான் ஃப்ரெண்டாக நம்புவாங்க ஜாக்கை, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ட்ராப்பில் நான் இருக்கணும் அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. ஒரு கேமரா என்னால் ஜாக்லினை நம்பவே முடியாது அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சு கொண்டார்கள் சௌந்தர்யா. நம்ம இதுதான் சொன்னோம். அதாவது இந்த வாரத்தில் சௌந்தர்யா மார்க் பண்ணது, அந்த நாய் மாதிரி கத்துனது, இது எதுவுமே சௌந்தர்யாவுக்காக கிடையாது. அந்த இடத்துல ஜாக் இன்வால்வ் ஆனதுனால தான். தர்ஷிகாவை அடிக்க போனது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ட்ராப்பு பாவம், என்ன பண்ணுறது, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறதாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. யார் கூட உட்காந்துக்கிட்டேன்னா, ரஞ்சித் கூட உட்காந்துக்கிட்டு. ரஞ்சித் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ஈவிலாக இருக்க முடியல, என்கிட்ட சொல்லிச்சு, நான் தான் சொன்னேன், இதை வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக என்னை நம்பி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சௌந்தர்யா ஜாக்கை நம்பலாமா, ஜாக்கை நம்பினா அவங்களுடைய கேம் பறிபோகுமா இல்லை முன்னேறுமா?